ஸோ நகை சீட்டு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாசத்துல ஒரு நாள் நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ரூ. 500 ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ரூ. 500 மாசம் மாசம் கட்டணும். ரூ. 1000 ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் மினிமம் அமௌண்ட் அவ்வளவுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில கடைகள்ல. நீங்க வந்து அந்த ரூ. 10 ரூ. 20 ரூ. 50 நகை கடையில போனீங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரியல் டைம் வேல்யூல உங்க ரூ. 10 எவ்வளவு கிராம் கிடைக்குமோ அந்த கிராமே நீங்க வாங்கிக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை மாதிரி நிறைய பேர் ரூ. 10 வாங்கும்போது அதை ஆட் பண்ணும்போது அது கியூமுலேட்டிவா ஒரு கோல்டா இருக்கும். அந்த பிசிக்கல் கோல்டா தான் நாங்களும் அதை ஹோல்ட் பண்றோம். இப்போ என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி என்னால ஒரே ஷாட்ல வாங்க முடியாதவங்களுக்கு பிரிச்சு வாங்க முடியுது. ஏன்னா அதான் சொன்னேன், ஒரு டீயோட ஒன்றும் இல்லை, ஸ்டார்பக்ஸ்ல போய் ஒரு டீ குடிச்சா ரூ. 200. ஆனா அதே டீயை வந்து நீங்க வந்து இங்க கடையில குடிச்சா, டீ கடையில குடிச்சா ரூ. 10 குடிக்கலாம். டீ விலை ரூ. 10 இருந்தனாலதான் எல்லாருமே அந்த டீ குடிப்பாங்க. நிறைய பேர் குடிப்பாங்க. ஸ்டார்பக்ஸ்ல போய் ரூ. 200 குடிக்கிறது ஒரு செட் லிமிடெட் செட் ஆஃப் பீப்பிள் தான். ஸோ தங்கத்தை நாங்க வந்து we made it more affordable and easy. ஸோ நகைச்சீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா, மாசத்தை ஒரு நாள் தான் கட்ட முடியும். நீங்க வாங்கினா நீங்க ரேட் பார்த்து கட்டிக்கலாம். ஒரு நாள் நீங்க ரேட் கம்மியா இருக்கு இன்னைக்கு வேணா கேட்டாலும் நீங்க கட்டுறீங்க. சப்போஸ் அடுத்த நாள் மறுபடியும் விலை குறைஞ்சா என்ன பண்ணுவீங்க? உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நகைச்சீட்டோட கான்செப்ட் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல ஒரு தடவை தான் அப்படின்னு சொல்லி பண்றோம். இப்போ அடுத்த நாள் விலை குறைஞ்சிச்சுன்னா உங்களால வாங்கவும் முடியாது. நீங்க கொடுக்குற 500 1000 அங்க தங்கவும் தரமாட்டாங்க. ஆனா எங்க கிட்ட as I said, அந்த அது ரூ. 10 இருந்தாலும் சரி 10,000 இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒண்ணுதான். ரெண்டுமே பணம் தான். அதுக்கு ஈக்குவலான கிராம நாங்க அலோகேட் பண்ணிடுறோம். நீங்க அங்க வந்து 11 மாசம் கழிச்சுதான் உங்களுக்கு அந்த தங்கம் கிடைக்கும். 11 மாசம் வரைக்கும் அந்த பணத்துக்கும் தங்கத்துக்கும் நீங்க ஓனர் கிடையாது. அது அங்கதான் இருக்கும். 12வது மாசத்துல தான் உங்களுக்கு அந்த தங்கமும் அதுவும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆபரணமா தான் கிடைக்கும். ஆபரணமா வாங்குறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லதான். பட் எங்க கிட்ட வந்து நீங்க காயினாவே வாங்கிக்கலாம். ஸோ காயினா வாங்கும்போது இதை நீங்க ஃபியூச்சர்ல விற்கிறதுனாலும் வித்துக்கலாம். செய்குலி சேதாரமே கிடையாது. காயின் எப்போ நிறைய பேர் கேட்பாங்க, செய்குலி சேதாரம் கிடையாது. டை சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க. ரெண்டு ஒன்று தான். டை சார்ஜ் அப்படிங்கிறது இந்த காயின் அச்சு கூலிமாங்க, அதுவும் கிடையாது. ஸோ எதுவுமே இல்லாம நீங்க காயினா வாங்கிக்கிறீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு விற்கலாம். இதையே உருக்கி ஆபரணமா மாத்தினாலும் மாத்திக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்காக சேவ் பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கே இப்ப இருக்கிற டிசைன்ல செய்யணும் அவசியம் இல்லையா? அந்த குழந்தை பெருசாகி வரும்போது வேற லேட்டஸ்ட் டிசைன் வரலாம். அந்த குழந்தைக்கு பிடிச்ச டிசைன் நீங்க வாங்கலாம். இன்னைக்கு நீங்க ஆபரணமா வாங்கி வச்சுட்டு அந்த குழந்தைக்கு அந்த டிசைன் பிடிக்கலன்னா மறுபடியும் அழிச்சு செய்வீங்க. அது வேஸ்ட் தானே. கொடுத்த செய்குலி சேதாரம் எதுவுமே திருப்பி கிடைக்காது. ஸோ தங்கத்தை தங்கமா வாங்கிக்கிற ட்ரெண்ட் தான் இப்ப இருக்கிற ட்ரெண்ட். ஆக்சுவலி ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் கொடுக்குற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு தங்கம் கிடைச்சிடும். 18% வேஸ்டேஜ் கொடுக்க போறோம்னா 18% நீங்க கோல்டு கிடைச்சிடும்ல. 100 கிராம் வாங்குற இடத்துல 118 கிராம் கிடைக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். இந்த ட்ரெண்ட் வந்து நாங்க அப்ப பாக்குறோம். மக்கள் எல்லாம் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல தான் போறாங்க. ஏன்னா ஆக்சுவலி 10 வருஷத்துக்கு முன்னாடி நகையா இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சோசியல் மீடியா ரொம்ப க்ரோ ஆக ஆரம்பிச்சதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. நம்ம ஆபரணமா வாங்கினா அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது வந்து ஒரு செலவு மாதிரி. ஒரு 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அது செலவு கணக்குல தான் வரும். 2 வருஷத்துக்கு அப்புறம் தங்கத்தோட விலை ஏறும்போது தான் உங்களுக்கு அது வந்து போட்ட காசு திருப்பி கிடைக்கும்.